ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தன் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்துயில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளில் செய்யும் மனிதானி செய்யும் என்னை நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேச சிறு தாளம் சிலம்பும் சடங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரிஜம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் மதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். தங்கம் வாங்க வேண்டும் என்றால் எந்த நாட்களிலே வாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஜோதிட சூட்சமங்கள் இருக்குது. அதாவது பிறப்பு கால ஜாதகங்கள் பார்க்கணும். அவருக்கு தங்கம் வாங்கும் யோகம் உண்டா இல்லையா என்பது ஆல்ரெடி முதல்ல அதை பதிவு போட்டிருக்கணும். இருந்தாலும் இப்போ வாங்கணும், எந்த நாளை தேர்ந்தெடுத்தால் நல்லது? ஏன்னா தங்கம் இன்னைக்கு வாங்குகிறோம், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம், அடுத்த நாள் அடகு கடைக்கு போயிடுது, பேங்க்குக்கு போயிடுது, அடகு கடைக்கு போயிடுது. இது பொதுவான இயல்பு. அப்போது ஜோதிட சூட்சமத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த நாளிலே தங்கம் வாங்கினால் அந்த தங்கம் நிலையானதாக நிற்கும் அப்படின்ற ஒரு சூட்சமம் இருக்குது. தங்கம் என்னைக்கு வாங்கணும் அப்படின்ற விதம். அதாவது குருவானவர் கேந்திரம் பெற்றிருக்க வேண்டும், லக்னத்துக்கு கேந்திரம் பெற்றிருக்க வேண்டும். புதனும் சுக்கிரனும் கேந்திரத்தில் இருக்கும்படியான லக்னத்தில் தங்கம் வாங்கி சேர்த்தால் லாபகரமானதாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், குரு ஏன்னா தங்கத்துக்கு அதிபதி அவர்தான். குரு பகவான் லக்னத்திற்கு கேந்திரங்களில் இருக்க, புதனும் சுக்கிரனும் கேந்திரத்தில் இருக்கும்படியான லக்னம். அப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை லக்னம் மாறும். கோச்சாரத்தில் நம்ம பார்க்கும்போது 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை லக்னம் மாறும். அப்போ இது ஜோதிட ரீதியிலே தெரிந்தால் மட்டுமே தான் இதை உணர முடியும். அப்போ என்ன செய்யணும்? இல்லை, அருகில் உள்ள ஒரு ஜோதிடரை அணுகி தங்கம் வாங்கலான்னு இருக்கோம், எந்த நாளில் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அருகில் உள்ள ஜோதிடரை அணுகி நீங்கள் கொள்முதல் செய்வது சிறப்பு, வாங்குவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போது கோச்சார கிரகங்களிலே நீங்கள் வாங்க போகும் நேரம் என்ன லக்னமோ அந்த லக்னத்திற்கு குரு புதன் சுக்கிரன் கேந்திரங்களில் இருக்கும்படியாக இருந்தால் அதை பார்க்கணும். ஜோதிடம் தெரிந்தால் புரிந்து கொள்ளலாம், இல்லை என்றால் அருகில் உள்ள ஜோதிடரை அணுகவும். இதுதான் முக்கியம். இந்த காலகட்டத்திலே நகை வாங்கினால் அந்த நகை நிலையானதாக இருக்கும், அதே போல லாபகரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடகு கடைக்கும் பேங்குக்கும் இது போவாது, இந்த காலகட்டத்திலே வாங்கும் நகை அப்படின்னு சொல்லலாம். வணக்கம்.